ஹாய் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், லாஸ்ட்டு ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் வீடு வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன், ரெண்டல் ஹவுஸ் அப்படின்னு. வாடகை வீடு தான் ஃபஸ்ட்டு இருந்ததும், இப்போவும் வாடகை வீடு தான். சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு வீடியோ தான் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதோட ப்ரேயர் தான் அதுக்கு வந்து. எந்த வீடாக இருந்தாலும் நம்ம நியூவாக போகிறோம் அப்படின்னா ஒரு லைட்டாக ஒரு ப்ரேயர் வச்சுட்டு பால் காய்ப்போம். பட் நான் கொஞ்சம் அதிகமாக ஃபேமிலி வீட்டு ஆட்களோட வச்சு பண்ணுறேன். ஃபேமிலி ஆட்கள் வந்து வரேன்னு சொல்லியிருந்தாங்க எல்லோரும் பார்க்கறதுக்காக. ஸோ அதனால் அவங்க வர டைமில் நான் பண்ணிக்கிடலாமே, லீவு டைமு, ஸ்கூல் எல்லாம் லீவு. ஸோ அதனால் அவங்க எல்லோருமே ஃப்ரீயாக இருப்பாங்க. ஸோ வராங்க அப்படின்னோடனே நானும் ப்ரேயர் வச்சு லைட்டாக நம்ம எல்லாம் ஒன்றா இருந்து சாப்பிட்டு எடுத்து பண்ணலாமே. ரொம்ப வருஷம் ஆகிட்டு ஆக்சுவலி. ஏன்னா நான் குட்டி வீட்டில் இருக்க மச்சில் வருவாங்க எல்லோரும், இடமே இருக்காது, யானி படியில் அப்படி இப்படிமா தொங்கிட்டு தான் உட்காந்துட்ருப்போம். பட் இந்த வீடு வந்து நல்லாவே பெருசாக இருக்குது. ஸோ மும்பையில் இப்படி ஒரு பெரிய வீடு கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான். ஸோ எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஸோ யூஸ் பண்ணிட்டு வந்த உடனே ஃபேமிலி ஆட்களையும் கூப்பிடணுன்னு அவங்களும் வந்ததும் ஜாலியாக இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ அவங்க வந்ததும் சரி, குட்டி பிள்ளைகள் எல்லோரும் பாட்டு படிச்சுட்டு இருந்தாங்க. அண்ட் குட்டி பிள்ளைகள் எல்லோரும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ஐயாவையும் திடீர்னு கூப்பிட்டோம். ஸோ அவங்களும் வந்து ப்ரேயர் பண்ணாங்க. அந்த வீடியோ தான் நீங்கள் பார்ப்பீங்க. ப்ரேயர் பண்ணிவிட்டு நாங்கள் கொஞ்சம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாச்சு. அண்ட் இதில் வந்து இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. அதுதான் எங்கள் குட்டி பாப்பாவோட பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணோம். ஒரு நாள் லேட்டாக பண்ணோம். பட் பண்ணணும் நாங்கள் அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ். கேக் வாங்கிட்டு வந்தாங்க. அண்ட் அப்படியே வாங்கிட்டு வந்ததும் நாங்கள் கேக் கட் பண்ணி என்ஜாய் பண்ணி அதுவும் ஃபன் பண்ணோம். ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அண்ட் குட்டி குட்டி ஒர்க் போயிட்டே இருக்குது. அண்ட் என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்குது, நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எனக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நல்லபடியாக. ஓகே, பை. பாருங்கள். மூடிட்டுமா இது என்ன சர்ப்ரைஸ். கேக்கு காமிங்க, கேக்கு காமிங்க. வச்சுட்டு போக கூடாது. ஆமா, பந்த் பண்ணு. அங்க சீலிங் பந்த் பண்ணு, கூலரையும் பந்த் பண்ணு. எடுங்களா, இது நல்லா வீடியோ எடு, ஃபுல்லா எடு. நாளைக்கு வெட்டும் கேக். எனக்கு ஃபோன் நம்பர் வாங்கி நாளைக்கு கேக் வெட்டணும், என்ன ஃபோன் பண்றேன். நாளைக்கு வந்து மில்கா கேக் வாங்கி பெற்றோன்னு வச்சுக்கேன். ஃபாஸ்ட் ஃபோன் நம்பர் வாங்கிக்க, எனக்கு ஃபோன் பண்ண, நான் பார்த்துக்கிறேன். சரி, ஓகே. நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். விசேஷமாய் அருமையான அன்பின் மகள் திபராளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவன் அருமையான மகளை தகப்பனே, நீர் தாயின் கருவிலிருந்து பிரித்தெடுத்து
ஆண்டவரே நேற்று தினத்திலே தன்னுடைய பிறந்த நாளை மகள் கொண்டாடும்படியாய் கிருபை செய்து இந்த நாளில் மகளுடைய ஆண்டவர் அந்த பிறந்த நாளை மறுபடியுமாய் இந்த இனிப்பை நாங்கள் வெட்டி ஆண்டவரை கொண்டாட இருக்கிறோம். என் தேவன் தகப்பனே, பிள்ளைகளுடைய வாழ்விலே 5 ஆண்டுகள் என் தேவன் பிள்ளையை வழிநடத்தி ஆண்டவரே என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் 23ஆம் சங்கீதத்திலே 6ஆம் வாக்கியத்திலே வாசிக்கிற வண்ணமாய் தர்மியான மகளுடைய வாழ்க்கையில நீ கொடுத்திருக்கிற இந்த நல்ல புத்தாண்டுக்காய் நன்றி செலுத்துகிறோம். என் தேவன் நீர் வருஷத்தை நன்மையினாலே முடிசூட்டுகிற தேவன். நன்மையான மகளுடைய வருஷங்களை என் தேவன் நன்மையினாலே முடிசூட்டி கர்த்தருக்கு சாட்சியாய் பிள்ளை நிறுத்தப்பட தேவன் கிருபை செய்யும். முதலில் கருத்துக்குள்ளாய் தர்மியான மகளை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய பெற்றோருக்காய் அவருடைய படிப்புக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் ஏற்ற ஞானத்தையும் ஏற்ற ஆசீர்வாதத்தையும் தேவன் பரத்திலிருந்து அருளுகிறோம் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே இந்த கேக்கின் இனிமையை போல மகளுடைய வாழ்க்கையும் எப்பொழுதும் இனிமையாய் இருக்க தேவன் கிருபை செய்யும். எல்லாவற்றையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுத்து வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சரி வேண்டாம், இப்ப போட்டோ எடுக்க பின்னாடி கரெக்டா இருக்கா? நாங்கள் அப்படி வந்துடும். இந்த குட்டி பாப்பால இந்த சைடு அனுப்புங்க. எங்க அனுப்புங்க? இங்க வந்து நீமா இங்க வந்து வண்டிக்கு வந்துருங்க. செல்வி நீங்க வாங்க வா. இங்க வந்து அங்க இருந்து யார் போட்டோ எடுங்க? ஓகே, எல்லாரும் இருங்க. ரெடி? ஹாப்பி ஊர்மா. Happy birthday to you. Happy birthday dear Devo. Happy birthday to you. May God bless you. May God bless you. Happy birthday dear Devo. Happy birthday to you. நீங்க எல்லாம் கொடுங்க. அடுப்பு எரிஞ்சதுல இங்க பாருங்க, 2 பேரும் இப்ப வைக்கப்பட்ட இப்பயாவது பையன் வைக்க போறீங்க. தண்ணி சரி, அந்த சைடு அந்த வீடு
பாஸ்டர்மா, எல்லாரும் கொடுக்க அவங்க கேக் அதிகமா கொடுக்காதீங்க நீங்க எல்லாரும் கொடுத்து சொல்றீங்க. ஓகே, நான் கேக் கொடுக்குறேன். நான் கேக் கொடுக்க ப்ளே பண்ணிடுறேன். ஓகே கச்சும்பர்ல கேரட் வேற என்ன கோபி இதெல்லாம் போட்டு பீட்ரூட் போடல இதை போட்டு வேற லெக் பீஸ் இது ஹைதராபாதி பிரியாணி மசாலா பிரியாணி என்னென்ன பேசுறாங்க பேசுறேன் இந்த பையன் அப்படியே லைஃப் எடுத்துக்கலாம் அப்படிலாம் நான் சொல்லக்கூடாது அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணுவேன் நான் பாருங்கப்பா எவ்வளோ